வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் அக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். மாலைபக்ஷ சமையல் வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது தான். இன்றைக்கும் வறுத்து அரைச்ச மோர் குழம்பு. எப்பயுமே மோர் குழம்புக்கு நம்ம எல்லாம் ஊற வச்சு அதை இது பண்ணி தானே பண்ணுவோம். அப்படி இல்லாமல் இது வறுத்தரைச்ச மோர் குழம்பு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வறுத்தரைச்ச மோர் குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா வந்துட்டு அள்ளி போட்ட ரசம் அப்படின்னு, அது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். எல்லாத்தையும் அப்படியே போட்டோமா, அது அப்படியே கொதிக்குமா, ஒரு 10 நிமிஷத்தில் விளாவினோமா, ரசம் ரெடி, அவ்வளோதான். ஸோ அதுவும் ரொம்ப சிரமப்பட வேண்டாம், மெனக்கிட வேண்டாம் நீங்கள். அதுக்கப்புறம் காய் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கொத்தவரங்காய் வச்சு பருப்பூசலி பண்ண போகிறோம். பருப்பூசலிக்கு இது துவரம் பருப்பும் கடலைப்பருப்பும் ஒரு 2 ஹவர்ஸாக ஊற வச்சுருக்கேன். எவ்வளோ எடுத்துருக்கேன்னு கேட்டீங்கன்னா, சாதாரண நம்ம குழம்பு கரண்டி இருக்குது, அந்த கரண்டியால் ஒரு கரண்டி எடுத்துட்டேன், இவ்வளோதான். 1/4 கிலோ கிட்டக்க கொத்தவரங்காய் போட்டிருக்கேன். இது எத்தனை பேருக்கு போகணும்னு சொல்லி கேட்டேன்னா, நிச்சயமாக 3 பேர் நல்லா சாப்பிட்றதுக்கே சரியாக இருக்கும். கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி 4 பேர், கம்மியாக சாப்பிடுவேன்னா 4 பேர் சாப்பிட்லாம். ரொம்பவே நிறையா பருப்புஸ்லி செலவாகும் அப்படின்னா 2 பேர் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு தான். ஏன்னா நான்லாம் வந்து பருப்புஸ்லி சாதம் தான் மெயினாக சாப்பிடுவேன். மோர் குழம்பு வந்து அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தான் இருக்குது. ஸோ மோரோவர் இந்த வறுத்தரைச்ச மோர் குழம்புல நம்ம வந்து தான் எதுவுமே போட மாட்டோம், சுண்டைக்காய் மட்டும் வறுத்து போட்டு பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறமா இன்றைக்கான பலகாரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ரவா பொங்கல். நல்லா இருக்கு இல்லையா, இன்ட்ரெஸ்டிங்காக. ஸோ ரவா பொங்கல் ரொம்ப ஈஸியாக ஆகிடும். நீங்கள் காத்தாலேயே சமையல் பண்ணுறதே பயத்தம்பருப்பை வேக வச்சு வச்சுட்டேன்னா சாயங்காலம் நீங்கள் அதை கடகடன்னு ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப குவிக்காக ஆகிடும். ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ரவா பொங்கலுக்கு தொட்டுக்கிறதுக்கு உங்கள் சௌகரியம். நீங்கள் என்ன வேணாலும் சட்னி, தேங்காய் சட்னி வேணாலும் அரைச்சிக்கலாம். நீங்கள் வந்து இந்த மோர் குழம்பே தொட்டுன்னு சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். உங்கள் சௌகரியம் போல் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குழம்புக்கு வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இதை வந்து நீங்கள் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன்னாலும் போட்டுக்கலாம், துவரம் பருப்பு போட்டுக்கிறேன்னாலும் போட்டுக்கலாம், உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன்னாலும் போட்டுக்கலாம். ஆனால் விரத நாளைக்கெல்லாம் மட்டும் நீங்கள் உளுத்தம்பருப்பு போட்டு பண்ணாதீங்க. ஏன்னா விரத நாளில் வந்து இந்த மாதிரி மாலைபக்ஷம் இந்த மாதிரி நாள்லலாம் வந்து அமாவாசை நாள்லலாம் உளுந்தும் தயிரும் சேரக்கூடாதும்பா. அதனால் நீங்கள் உளுந்து இல்லாமல் அன்றைக்கெல்லாம் மட்டும் இந்த மாதிரி கடலைப்பருப்போ துவரம் பருப்போ யூஸ் பண்ணி பண்ணினீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லை, ஜென்ரலாக நீங்கள் இந்த ஜென்ரல் நாளில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உளுந்து வச்சு கூட பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு வைக்கிறேன், 1 ஸ்பூன் கிட்ட கடலைப்பருப்பு, வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன், மோர் குழம்புக்கு தேவையான மிளகா வத்தல் 4 எடுத்துன்னு இருக்கேன். சின்னதாக சந்தேகத்துக்கு ஒன்று போடுறேன், சின்னதாக அடுப்பு வச்சுக்கோங்க. வெந்தயம் தீஞ்சு போயிடக்கூடாது, கடலைப்பருப்பும் நல்லா செவக்க வரணும், வெந்தயம் நல்லா வறுப்படணும். இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக இருக்கிறதுனால பருப்பூசலிலாம் இதுக்கு நல்லா ஆப்டாக இருக்கும். கொத்தவரங்காய், அவரைக்காய் எதை போட்டோன்னா நீங்கள் பருப்பூசலி பண்ணிக்கலாம். நல்லா செவந்துட்டு மிக்சியில் எடுத்துப்போம். இதில் தேங்காய் வச்சிடலாம். இப்போது ஒரு 1/4 கப் கிட்ட தேங்காய் வச்சு அரைச்சிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகமும் அப்படியே வைக்கிறேன். இதை நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சின்னு வந்துட்டு அப்படியே தயிரில் கலந்து இதை பண்ணிடலாம். வேறு எதுவுமே இதுக்கு வேண்டாம், இது அப்படியே போகிறோம். மிளகா வத்தலில் இருக்கிற காரம் போகிறோம்,
இந்த வெந்தயம் மணமாகவும் கடலைப்பருப்பு வறுத்துருக்கோம் இல்லையா, அதோட மணமாகவும் இந்த மோர் குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்க. இதை அரைச்சின்னு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். ஸோ இது துவரம் பருப்பும் கடலைப்பருப்பும் ஒரு 2 மணி நேரமாக ஊறின்னு இருக்குன்னு சொன்னேன். அதில் ஒரு 3 மிளகா வத்தலும் போட்டிருக்கேன். எங்களுக்கு அது காரம் போகும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை இது பண்ணிக்கோங்க. தண்ணியே இல்லாமல் நல்ல கெட்டியாக இதை அரைச்சி கரைன்னு அரைச்சின்னு வந்துட்டு எப்படி எல்லாருக்கும் பருப்பு உசிலி பண்ண தெரியும், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம இன்றைக்கான வேட்டில் வச்சு இதை உதுத்து எடுத்துகிட்டு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணால் நம்ம இன்ஸ்டண்ட்டாக எப்படி பருப்பு உசிலி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்குலாம் காமிச்சிருக்கேன். பவுடர் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கிறேன்னாலும் அதை மாதிரி பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. வெளியில் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வெயிட்டில் வச்சு எடுத்துகிட்டு நல்லா அதை உதுத்துட்டு நீங்கள் அப்படியே பண்ணிக்கலாம். அந்த இன்ஸ்டன்ட் இது பர்பஸ்லேயும் உங்களுக்கு நம்மளோட வீடியோவில் இருக்குது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாத்தையும் அரைச்சின்னு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். ஸோ அள்ளி போட்ட ரசம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தண்ணி விட்டுணும்லாம் யோகாம்பால் சாம்பார் பொடி போடுறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன், பெருங்காயம் ஒரு 5-6 கட்டி, புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளி அப்படியே போட்டுருணும். நல்லா இருக்குல்ல ஐடியா? கருவேப்பிலை, 2 தக்காளி, துவரம்பருப்பு அப்படியே போடலாம். 2 ஸ்பூன் கிட்ட போட்டுருணும். எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டோம். அப்புறம் தண்ணி விட்டு விளாவினோன்னா ரசம் தயார். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸி, குவிக்காக ஆகிடும், ரொம்ப நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இது கொதிக்கட்டும், பார்க்கலாம். ஸோ ஓரளவுக்கு 3/4 பாகம் இதை அரைச்சிட்டோம். இந்த ஸ்டேஜில் இதில் இந்த பருப்பு உசிலிக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். பெருங்காயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இது திருப்பியும் நல்லா 2 சுற்றிட்டு எடுத்துக்கணும். இப்படி பண்ணுறச்சே நமக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். எல்லாம் மிக்சிலேயே போட்டு அதை பண்ணிவிடுவோம், ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடும். அப்படி இதை வந்து அப்படியே நல்லா மிக்சியில் 2 சுற்றிட்டு அதுக்கப்புறமா வெயிட்டில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். வெயிட்டில் எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு நீங்கள் ஒரு 7 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விடுங்கோ. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் அப்படி குத்தி பாருங்கோ. ஒட்டாமல் வந்ததுன்னா வெளியில் எடுத்து வச்சுருங்கோ. வச்சுட்டு அது நல்லா ஆற விட்டுட்டு உதுத்தேன்னா உதுந்துடும். அப்படி உங்களுக்கு கையால் உதுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா மிக்சியில் திருப்பி போட்டு 2 பல்ஸ் கொடுத்தெல்லாம் போகும், ஃபுல்லாக உதுந்து போயிடும். இந்த மாதிரி பண்ணுறது எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக விட்டுண்டா போடும். அப்படி நம்ம அப்படியே டிரெக்டாக பண்ணுறோன்னா நிறைய எண்ணெய் விட்டால் தான் அது உதிரும். அதனால் இந்த தடவை கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணலாமேன்னு எடுத்துட்டுருக்கேன். நாட்டு சக்கரை 1/2 டீஸ்பூன் போடுவேன். இது ஆப்ஷனல், வேண்டாங்கிறவா போடாதீங்க. எங்கள் காசில் குழந்தைகளுக்கெல்லாம் அது போட்டால் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இதை போட்டு பண்ணுவேன் எப்பயுமே ரசத்தை. ரசம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது. இந்த பருப்பெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே நல்லா குக்கரில் வச்சேன்னா மசிஞ்சிருக்குமே, அந்த மாதிரி இருக்காது. இப்படி நல்லா மலர்ந்து பெரிந்திருக்கும், அவ்வளோதான். இதில் மிளகு ஜீரகம் பவுடர் நான் எப்பயுமே பண்ணி வச்சுருப்பேன். எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருக்கேன். அதாவது நீங்கள் எடுத்துக்கிறத மிளகுலேருந்து இப்போ நீங்கள் 2 ஸ்பூன் மிளகு போடுறீங்கன்னா 4 ஸ்பூன் ஜீரகம் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரசத்துக்கெல்லாம் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரசத்தில் இது அப்படியே போடுங்க. இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட இது எல்லாத்துலேயுமே இந்த ரசத்துக்கு பேரே கொட்டு ரசம்பா, இல்லைன்னா அள்ளி போட்ட ரசம்பா. இது எல்லாமே இதில் அப்படியே போட்டு பண்ணுறதுனால இது குவிக்காக ஆகிடும். ஆர்லி இதுக்கு ஒரு 10 to 12 மினிட்ஸ் இருந்ததுன்னா இந்த ரசம் ரெடி. பருப்பு தண்ணி, பருப்பு ஜலம் எதுவுமே வேண்டாம், பருப்போடு தான் சேர்ந்து அது கொதிச்சிருக்கு. ஜஸ்ட் தண்ணி விட்டு விழாவலாம். கொத்தமல்லி, இந்த ரசமும் நுரைச்சி சேர்ந்த மாதிரி வரட்டும். இறக்கி வச்சுட்டு நெய்யில் கடுகு தாளிச்சோன்னா ஜோரான அள்ளி போட்ட ரசம், கொட்டு ரசம் எப்படி வேணால் சொல்லலாம். இந்த ரசம் ரெடி. நல்லா கூடிண்டு வரதுல இந்த மாதிரி ஸ்டேஜில் அடுப்பு சின்னதாக கிழங்கும். ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரெஷ்ஷோட நெய் விட்டுருக்கோம். கடுகு 1/4 ஸ்பூன், ஒரு சின்ன மிளகாவுக்கு ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருக்காய்ச்சி.
நம்ம ரசத்துலேயே போட்டிருந்தா கூட மேலே தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பிஞ்ச் போட்டு பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மணமான அள்ளி போட்ட ரசம் தயாராகிடுது. அடுத்தது பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஜோராக வெயிட்டில் வச்சு எடுத்துன்னு வந்துட்டோம். நல்லா உதிரி உதிரியாக எடுத்து பாருங்க, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இது நீங்கள் இப்படி கையால் ஒதுக்கிறதுக்கு பதிலாக மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிக்கிறேன்னா இன்னுமே அது பொடி பொடியாகிடும். கல்யாணத்துலலாம் வருமே அந்த மாதிரி உருவமே இல்லாமல் அப்படி பருப்பு மட்டும் இதுவாக இருக்கும். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது மாதிரி பண்ணுறச்சு 2 ஸ்பூன் போடும். நீங்கள் அப்படியே பண்ணுறீங்கன்னா ஒரு 4-5 ஸ்பூன் விட்டேன்னா தான் அது நல்லாயிருக்கும். 1/4 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தவரங்காயம், முன்னாடி உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துட்டேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அரைச்சி வேக வச்சு இந்த பருப்பெல்லாம் ஆட் பண்ணிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் இதை நல்லா வதக்குங்க போகிறோம். நம்மளோட நிறைய விதமான பருப்புலேயே போட்டிருக்கேன். கேரட்டும் கேப்சிகமும் சேர்த்து போட்டிருக்கோம். வெறும் கேப்சிகம் மட்டும் போட்டிருக்கோம். பீன்ஸ் போட்டிருக்கோம். இந்த மாதிரி நிறைய பருப்பு ஸ்லிப்பாக வெங்காயம் போட்டு கூட பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் பார்க்கணுன்னா மாலை பட்சத்தை வெங்காயத்தை பற்றி பேசக்கூடாது. பட் யாருக்கெல்லாம் தேவையோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதவா தேவைன்னா அது கூட நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். அதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தேன்னா இந்த பருப்பு ஒரு ஃபியூ மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. வெயிட்டில் வச்சது மட்டும் ஒரு 8 மினிட்ஸ் கிட்ட வச்சேன். ஒரு 8 நிமிஷம் கழிச்சு அதை ஒரு தடவை குத்தி பார்த்தேன். கொஞ்சம் ஈஸ்வரா மாதிரி இருந்தது. அதனால் இன்னும் 2 நிமிஷம் வச்சு டோட்டலாக 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வச்சு ஆற விட்டு இது ஊற்றிட்டேன். அவ்வளோதான், தயாராகிடுது. பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் கிட்ட தயிர் வச்சுருக்கேன். நல்லா நம்ம வறுத்தோம் இல்லையா, அந்த இதெல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை மோர் குழம்புல ஆட் பண்ணலாம். நல்லா ஒரு 1 கப் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, மோர் குழம்புக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன். நான் 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட இருக்கிற சுண்டைக்காவில் உப்பு போட்டு சுண்டைக்காயாக இருந்தால் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு 1/4 டீஸ்பூன் நாட்டு சக்கரை போடுறேன். இது ஆப்ஷனல். நான் சொன்ன மாதிரி எங்கள் காலத்தில் எங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும். அதனால் நான் போடுறேன். நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இந்த காரத்தோடையே சாப்பிட்டேனாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இது அந்த அந்த ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போடுறதுனால அந்த மோர் குழம்போட புளிப்பு காரம் அதெல்லாம் எடுத்து தரும் நல்லா. அது அவ்வளோதான், வேறு எதுக்கோசரமும் அது போடலை. கொஞ்சம் கலந்துட்டே இருக்கும். ஏன்னா அப்படியே நீங்கள் விட்டுட்டு போயிட்டேன்னா பட்டாக விட்டுரும், ஒரு மாதிரி தயிர் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். இது கலந்துட்டே இருந்தேன்னா ஒத்தா மாதிரி ஆகிடும் குழம்பு. இதுக்கு சுண்டைக்காய்க்கு பதிலாக நாங்கள் தான் ஏதாவது போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டு தாராளமாக போட்டுக்கலாம். நீங்கள் பூசணிக்காயெல்லாம் வேக வச்சு போட்டுக்கிறேன்னா போட்டுக்கலாம். உங்கள் சௌகரியம் போல் வெண்டைக்காய் வதக்கி போட்டுக்கிறேன்னா போட்டுக்கோங்க. உங்கள் சௌகரியம் உங்களுக்கு என்ன ஒன்றுமே இல்லாமல் இப்படியும் பண்ணலாம். அதுதான் அதோட இதே வழியை. இதுக்கு காய் வேணும் அவசியம் தான் வேணுன்றது இல்லை. சுண்டைக்காய் மட்டும் வறுத்து போட்டாலே இது ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்புஸ்லி நல்லா ஹெவியாக இருக்கும். பருப்புஸ்லி சாத்துக்கு இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு லைட்டாக இதுவாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது தொகையல் சாதம்லாம் பண்ணிக்கிறேன். பருப்பொடி சாதத்துக்குலாம் பருப்பொடி சாதம்லாம் சாப்பிடுவான் சில பேர். எனக்கெல்லாம் பொடி ரொம்ப பிடிக்கும். பொடி சாதத்துக்குலாம் இந்த மாதிரி மோர் குழம்பு தொட்டுன்னு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 லிட்டர் மோர் குழம்பே இவ்வளோ தயிரே இவ்வளோ வந்திருக்கு. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். ஸோ இது அப்படியே ஈஸியாக ஒரு 4-5 பேர் சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப தயாராகிடுது. கடலை பருப்புலாம் வறுத்துட்டு தான் வச்சுருக்கோம். அதனால் ரொம்பலாம் கொதித்து இதாகணுன்றதே இல்லை. இது மாதிரி சேர்ந்து குமிஞ்சுன்னு வந்தாலே போதும். ஸோ இது ரெடி ஆகிடுத்து. இதை இறக்கிக்கலாம். தேங்காய் எண்ணெய், சுண்டைக்காய் ஹேண்ட்ஃபுல். இதை முதல்ல வறுத்துருங்கோ. கொஞ்சம் இது வறுபட்டுட்டோம். ஒரே ஒரு மிளகாத்தூள் போடுறேன். 1/4 ஸ்பூன் கடுகு போடுறேன். ஜோரான வறுத்தரைச்ச மோர் குழம்பு தயாராகிடுது.
ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸி. ரொம்பலாம் ஒன்றும் வேலை இல்லை. டக்குன்னு ஆகிடும். ஊற வைக்கணும், போகணும், வரணுன்றதெல்லாம் இல்லை. அப்படியே நீங்கள் கடலைப்பருப்பு, வெந்தயம், மிளகாவத்தில் வச்சு நல்லா வறுத்துட்டு அழகாக தேங்காய் வச்சு ஜீரகம் வச்சு அரைச்சி இதில் கலந்துடனா 10 நிமிஷத்தில் இதெல்லாம் தயாராகிடும். ரொம்ப ஈஸியான குக்கிங் இதெல்லாம். இப்போ நம்ம ரவா பொங்கல் பார்க்கலாம். ரவா பொங்கல் ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரெஷ் நெய்யை விட்டு பண்ணலாம். நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்டே விட்டுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், முந்திரி பருப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நான் ஒரு 10-12 போட்டிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, ஒரு 7 பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பொடியாக நறுக்கினது ஒரு சின்ன பீஸ். இதில் இந்த ரவையை அப்படியே ஆட் பண்ணலாம். நம்ம ரவா எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதுலேருந்து 1/4 பாகம் கிட்டக்க நம்ம வந்து வெந்த பயத்தம்பருப்பு எடுத்துக்கணும். இல்லைன்னா நீங்கள் ரவையிலேருந்து 1/4 பாகம் பச்சை இது பயத்தம்பருப்பு எடுத்து நல்லா குழச்சலாக வேக விட்டு வச்சோன்னா அது 1/2 கப் கிட்ட ஆகும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. அதேமாதிரி இது ஆப்ஷனல். எங்களுக்கு பொங்கல் மஞ்சளாக பிடிக்காது அப்படிங்கிறவா போட வேண்டாம். ஜஸ்ட் அது வெள்ளையாகவே இருக்கட்டும். பயத்தம்பருப்பும் நீங்கள் மஞ்சள் பொடி போடாமல் அப்படியே வேக வச்சுக்கோங்க. வறுத்தோம் இல்லையா, அதை தட்டில் எடுத்துக்கலாம். வேக வச்ச பயத்தம்பருப்பு 1/2 கப் கிட்ட இதில் போடுறேன். 3 கப் கிட்ட தண்ணி விட்டுறேன். இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறமா இதில் வந்து உப்பு போடலாம். உப்பு போட்டுனது தெரியும் எனக்கு, ஞாபகம் இருக்குது. அது ரொம்ப ஈஸி. இது அப்படியே உப்பு போட்டு இதை தூக்கி போட்டு கலரிட்டு மூடிட்டோன்னா ஜம்முன்னு பொங்கல் ரெடி ஆகிடும். நான் இதில் வந்து மேலே கொஞ்சோண்டு இந்த மிளகு ஜீரக பொடி போடுவேன். தேவைப்பட்டவா போடுங்கோ, இல்லை எங்களுக்கு அதில் இருக்கிற மிளகு ஜீரக காரமே போடும் அப்படிங்கிறவா இதை அப்படியே விட்டுருவோம். கொஞ்சம் அதை போட்டேன்னா இன்னும் வாசனையாக இருக்கும். இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பு 3/4 டீஸ்பூன் கிட்டே போட்டுருவேன். அந்த 3-3.5 கப்பு அதாவது பருப்பு தண்ணியோடு சேர்ந்து 3.5 கப்பு கிட்ட இருக்கே, அவ்வளோ வேணுமான்னு கேட்டேன்னா கண்டிப்பாக வேணும். அப்போ தான் அது நல்லா குழச்சலாக கரண்டியால் எடுத்து அப்படியே நீங்கள் போட்டேன்னா அழகாக விழுற மாதிரி இதுவாக இருக்கும். இல்லைன்னா உப்புமா மாதிரி இது கெட்டியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. பொங்கலுங்கிறது கொஞ்சம் தளராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்கிறது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சின்னது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். மூடி போடலாம். அப்பப்போ கலந்துக்கலாம். இந்த சட்டுன்னு ஆகக்கூடிய டிஃபன். ஸோ எல்லாருக்கும் இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ஃபில்லிங்காகவும் இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் இது கண்டிப்பாக இது வந்து இந்த பாம்பே ரவையில் தான் பண்ணணுமா அப்படின்னு கேள்விக்கிட்டு நீங்கள் வந்து அந்த கோதுமை ரவையில் கூட இந்த மாதிரி பொங்கல் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கோதுமை ரவை பண்ணுறச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய நாழி வேக விட்டுட்டேன்னா நல்லா வெந்துடும். 2 ஒத்தா மாதிரி ஆகிடும். இல்லை குக்கரில் வச்சு வேணாலும் எடுத்துட்டுருவோம். இதை கலந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு குக்கரில் வச்சு 2 விசில் வாங்கி எடுத்தேன்னா கோதுமை ரவை பொங்கலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ரவா பொங்கலும் பண்ணிக்கலாம், கோதுமை ரவை பொங்கலும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மேலே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு இந்த மிளகு ஜீரக பொடி போடுறேன். இதுலேயே மேலோட 1 ஸ்பூன் நெய் விடுறேன். ஜோரான பொங்கல் தயாராகிடுத்து. பொங்கல் எடுத்துகிட்டு போட்டு காமிக்கிறேன். கொட்டாமல் அழகாக விழும். தெரியுதா? ரொம்ப ஜோராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். எல்லாருக்குமே பிடிக்கும். அதான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் கோதுமை ரவையில் வேணும்னாலும் பண்ணிக்கோங்க. அதை காமிச்சிட்டேன். இனியோட இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி.